அரசியலில் களமிறங்கியுள்ள நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய இறுதி படமாக ஜனநாயகன் திரைப்படத்தை பாத்தீங்கன்னா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் தான் வந்துட்டு இயக்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல பூஜா ஹெக்டே அவர்கள் விஜய் அவர்களுக்கு கதாநாயகியாக நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த திரைப்படத்துல நரேன், கௌதம் மேனன், பிரியாமணி, மமிதா பைஜு போன்ற பல நட்சத்திரங்கள் களமிறங்கி நடிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா வருகின்ற 2026 பொங்கல் பண்டிகையில வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து இந்த படத்தினுடைய இன்னொரு அப்டேட் ஆனது நமக்கு வெளியாகி இருக்கு. அது என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னென்ன சீன்லாம் ஷார்ட் எடுத்து முடிச்சிருக்காங்களோ அதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு டம்மி RR மியூசிக் போட்டு படக்குழுவினர் வினோத் அவங்க எல்லாருமே சேர்ந்து படக்குழுவினர் எல்லாருமே சேர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. எனவே இந்த திரைப்படம் நல்லபடியா வந்துட்டு திரையரங்குகள்ல ஓடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்பானது எழும்பி இருக்கிறது. இந்த தகவல் நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளரான திரு பிஸ்மி அவர்கள் வாயிலாக கிடைத்திருக்கு.